ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எது வைக்க போகிறோம்னா, குக் வித் கோமாளி சீசன் போய் ஆரம்பிச்சு ஒரே சண்டையிலும் சர்ச்சையுமாக தான் போயிட்டு இருக்குது. குக் வித் கோமாளி விசஸ் டாப் குக் டூப் ஷோவா இல்லை சன் டிவியா விஜய் டிவி அந்த மாதிரி பெரிய சண்டைகளாக போயிட்டுருக்கு. இதை தொடர்ந்து செஃப் வெங்கடேஷ் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி பற்றி எமோஷனலாக, அது மட்டும் இல்லாமல் செஃப் தாமு கண்களாக வைக்கிற மாதிரி ஒரு மூமெண்ட்ஸ் பற்றிலாம் பேசியிருந்தாரு. அது என்ன சொல்லியிருந்தாரு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் போய் 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஆரம்பித்தோம். இந்த குக் வித் கோமாளி இந்த சக்ஸஸ் தரும் நாங்கள் எதிர்பார்க்கல. ஃபஸ்ட்டு குக் வித் கோமாளி ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளியில் நீங்கள் கோவமாகவே இருக்கக்கூடாது, நெகட்டிவாகவே இருக்கக்கூடாது, பாசிட்டிவாக இருக்கணும். குக்ஸோட எல்லாரோட பாசிட்டிவாக இருக்கணும், ஃபன்னாகவே இருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளியில் 2 ஜட்ஜி தான் குக் வித் கோமாளி சீசன் 4 வரையும். குக் வித் கோமாளி சீசன் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா 2 ஜட்ஜின்னு சொல்லவே இல்லைன்ற ஒரு ஜட்ஜி தான் சொன்னாங்க. செஃப் வெங்கடேஷ் பட் நான் மட்டும் தான் ஷோவை வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்னால் இந்த ஷோவை வந்து ஒருத்தால ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. செஃப் தாமு எப்படியாவது ஷோ கூட்டுவாங்க நம்ம சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்களாம் பார்த்தீங்கன்னா செஃப் தாமுக்கு வயசு கூடனால அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால பட்ஜெட் பற்ற மாட்டுது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியோ பேசி செஃப் தாமுவை கூப்பிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் 2 ஜட்ஜாக இந்த ஷோ வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணோம். ஆனால் அந்த குக் வித் கோமாளி எங்களுக்கு இந்தளவு சக்ஸஸ்ஃபுல் நான் எங்கள் எதிர்பார்க்கல. குக் வித் கோமாளி எங்கள் லெவலே மாறிச்சு. இந்த 4 வருஷத்தில் வேறு லெவலில் யாரோ என்னென்னமோ மாறிட்டாங்க. எல்லாருக்கும் படம் வாய்ப்பு வந்து நிறைய ஆக்ட்ரஸாக போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி என்னென்னா ஒரு சீசன் போயிருந்தாலும் சீசன் 5க்கு போட்டே நாங்கள் வருவோம். உண்மை தான் எப்போதும் இல்லை. நான் டாப் குக் டூப்புக்கு தான் எப்போதுமே சப்போர்ட்டு. நல்லபடியாக இந்த டாப் குக் டூப்புக்கு முன்னாடி நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வருவேன் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன, மீடியா மெஷன்ஸுக்கும் விஜய் டிவிக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துச்சு. மீடியா மெஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சன் டிவிக்கு போயிட்டாங்க. மீடியா மெஷன்ஸில் நான் பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா நான் மீடியா மெஷன்ஸ் கூட சன் டிவிக்கு போயிட்டேன். என் கூடவே பார்த்தீங்கன்னா செஃப் தாமு வரேன்னு சொன்னார். ஆனால் சொல்லி தவறி விட்டார். என்னை பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜய் டிவியில் குக் வித் கோமாளி சீசன் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணாங்க, கம்பல் பண்ணாங்க. ஆனால் எனக்கு மீடியா மெஷன்ஸ் கூட தான் போகணும் ஆசை. அவங்க கூட ஒர்க் பண்ணிடலாம், அப்படியே சந்தோஷமாக ஒரு புது ஷோ பண்ணிடலாம், அப்புறம் ஒரு புது ஆரம்பம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் குக் வித் கோமாளி விட்டு லெஃப்ட் ஆகிட்டேன். கூட செஃப் தாமு வரேன்னு சொன்னார். செஃப் தாமுகிட்டையும் பேசினாங்க, கம்பல் பண்ணாங்க. ஆனால் செஃப் தாமு குக் வித் கோமாளி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் விஜய் டிவியில் இருந்துட்டார். ரொம்ப பட்ஜெட்லாம் பேசி போய் செஃப் தாமு அங்கேயே இருந்துட்டார். ஆனால் என்ன ஒன்றும் காசுக்கெல்லாம் இழுக்கலை. எனக்கு பார்த்தீங்கன்னா மீடியா மெஷன்ஸ் கூட தான் ஒர்க் பண்ணணும் ஆசை. அவங்க கூட 20 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிட்டேன். அவங்க என்னை அவ்வளோ ஷோஸ்லாம் கூப்பிட்டுருக்காங்க. என் லெவலே மாறினது அவங்களால தான். அதனால் மீடியா மெஷன்ஸ் சன் டிவியில் போய் புது ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் தான் செஃப் தாமு சொன்ன சொல் தவறினாலும் நம்மளோட நட்பு மாறாது, நம்ம நட்பில் எந்த ஒரு சிக்கலும் வந்துடாது அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா விஜய் என்ன கேட்டுக்காரனா செஃப் வெங்கடேஷ் பட்டில், நீங்கள் செஃப் தாமு அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, அப்புறம் எதுவும் பேசினீங்களா நேரில் அப்படின்னு சொல்லியிருக்கு. செஃப் தாமு நான் இன்னும் பார்க்கல, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தான். ஆனால் என்ன பண்ணுறது, நான் ஒரு புது சேனலே பண்ணிகிட்டு இருக்கேன் சொல்லியிருக்காரு.